إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வகுப்பிலே அருள் புரிய வேண்டும். இந்த நூலுடைய ஆசிரியருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா விசாலமாக்கி தர வேண்டும். அவர்கள் இந்த உம்மத்திற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக செய்த தாவா பணிகளை, கல்வி பணிகளை அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எல்லா மூமின்கள் முஸ்லிம்களையும் நபிமார்களுடைய பாதையில் உறுதிப்படுத்த வேண்டும். நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அருளினானோ, வேதங்களில் அல்லாஹு தஆலா எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறக்கினானோ, தூதர்கள் மூலமாக எந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் போதித்தானோ, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பாதையில், அவர்களுடைய சஹாபாக்கள் வழிநடந்த பாதையில், அந்த சஹாபாக்களை ஈமானோடு, இஹ்லாஸோடு, தக்வாவோடு பின்பற்றியவர்கள் சென்ற பாதையில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இறுதி மூச்சு வரை உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய சொல்லில், செயலில், சிந்தனைகளில், நம்முடைய எண்ணங்களில் வழிகேடுகள் நுழைவதை விட்டும், ஷைத்தான் அல்லது மன இச்சை ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு ஈமானிய உணர்வின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் தொடங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிந்த வகுப்பு தான் இந்த அஷிஃபா நூலுடைய வகுப்பு. இதிலே நாம் முதல் அத்தியாயத்தின் முதல் பகுதியிலுடைய, அதாவது 4வது பிரிவில் அநேகமாக நாம் இருக்கின்றோம். இந்த முதல் பகுதி அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பற்றி, எப்படி அல் குர்ஆனிலும் அதுபோன்று சஹீஹான சில ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இமாம் அவர்கள் விவரித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த 4வது வகுப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை எப்படி அல் குர்ஆனிலே உறுதி செய்யப்படுகிறது, எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி இமாம் அவர்கள் கூறும்பொழுது, எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யாத ஒரு மகத்துவத்தை, கண்ணியத்தை, ரெஸ்பெக்ட், ஹானர் அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியம் செய்வதின் மூலமாக இதைத்தான் இமாம் அவர்கள் விளக்கமாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடரை நாம் இன்றும் தொடருவோம். வகால தஆலா யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம். கவனிங்க, அல் ஆயாத் இக்தலஃப அல் முஃபஸ்ஸிரூன ஃபீ மஅனா யாசீன் அலா அக்வாலின் ஃபஹக்கா அபு முஹம்மத் மக்கி ரஹிமஹுல்லாஹ் அன்னஹு. கொஞ்சம் மேலிருந்து தான் படிக்கிறோம். நேற்று கொஞ்சம், அதாவது போன வாரம் படித்ததிலிருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறோம், ஏன்னா தொடர் உங்களுக்கு அந்த புரியறதுக்காக வேண்டி. அன்னஹு ருவிய அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال لي عند ربي 10 أسماء ذكر أن منها طه وياسين اسمان له. خير. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 36வது அத்தியாயத்திலே கூறுகிறான், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், ஞானமிக்க வேதத்தின் மீது சத்தியமாக, யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், இன்னக லமினல் முர்சலீன், நபியே நீங்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்களில் இருக்கிறீர், அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையின் மீது இருக்கிறீர்.
இமாம் அவர்கள் இப்போது இந்த வசனம் நம்முடைய பாடத்தோடு எப்படி தொடர்பு படுகிறது என்பதை நமக்கு இங்கே விளக்குகிறார்கள். சொல்கிறார்கள், இக்தலஃபல் முஃபஸ்ஸிரூன ஃபீ மஅனா யாசீன். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் யாசீன் என்ற அந்த சொல்லுக்குரிய பொருளில் பல கருத்துகளில் இங்கே மாறுபடுகிறார்கள், அதாவது பல கருத்துக்களை கூறுகிறார்கள். இதில் அபு முஹம்மது மக்கி என்பவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பு தொடரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அறிவிப்பு தொடர் பலவீனமாக இருந்தாலும் தஃப்சீர்களில் வரலாறுகளில் இது போன்ற அறிவிப்புகள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ரொம்ப பொய் அல்லது மிக பலவீனம் என்ற அந்த தரஜாவை, அந்த தகுதியில் போய் சேராத வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த ஒரு அறிவிப்பில் என்ன வருகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு எனது ரப்பிடத்திலே 10 பெயர்கள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு அந்த 10 பெயர்களில் தாஹா யாசீன் என்பதும் எனக்குரிய 2 பெயர்களாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து கூறப்பட்டதாக அந்த அறிவிப்பிலே சொல்லப்படுகிறது. ஆக யாசீன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களில் ஒன்று. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கண்ணியத்திற்குரிய குர்ஆனின் மீது, ஞானமிக்க குர்ஆனின் மீது சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்து நபியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியை பார்த்து 2 செய்திகளை அல்லாஹ் உறுதி செய்கிறான். நபியே, நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல்மார்களில் ஒருவர், நேரான பாதையில் நீங்கள் இருக்கிறீர். சரி, அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அடுத்ததாக இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வஹக்க அபு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுலமி, மிகப்பெரிய மார்க்க அறிஞர், குர்ஆனுடைய விரிவுரையாளர், குர்ஆனுடைய காரிகளிலே, குர்ஆனுடைய அறிவிப்பாளர்களிலே முக்கியமான ஒருவர். அபு அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுலமி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அன் ஜாஃபர் ஸாதிக், இவங்க அஹ்லுல் பைத்துடைய இமாம்களிலே ஒருவர். ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு வ ரஹிமஹுல்லா அவர்கள் மூலமாக அன்னஹு அராத யா சய்யிது முகாதபதன் லிநபியிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியிடத்திலே பேசுவதற்காக இந்த இடத்தில் நபியை அழைக்கிறான். அதாவது யாசீன் என்றால் யா சய்யித், ஓ தலைவரே, ஓ கண்ணியத்திற்குரியவரே, ஓ மதிப்பிற்குரியவரே என்று பொருளாகும். இது ஜாஃபர் சாதிக் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய விளக்கம். வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா யாசீன் யா இன்சான் அராத முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாசீன் என்பதனுடைய பொருள் ஓ மனிதரே என்பதாகும். ஓ மனிதரே என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறான். சரி, இந்த இடத்துல நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இருக்கின்ற நிலையில் நபியாகவும் ரசூலாகவும் அல்லாஹுடைய படைப்புகளிலேயே அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்திற்குரியவராகவும் பார்க்கப்பட்டார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பை படிக்கும் பொழுது இந்த வகுப்புடைய நோக்கம் என்னவென்றால் இஃப்ராத் தஃப்ரீத், அதாவது ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத தன்மைகளை கொடுப்பது. எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் மனிதர்களே அல்ல என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. இன்னும் ஒரு கூட்டம் வழிகேட்டினுடைய உச்சத்தில் போய், ஏங்க அல்லாஹிலிருந்து அப்படியே வந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒளியிலிருந்து வந்தவங்க என்று ஒரு வழிகட்ட கூட்டம் சொல்கிறது. இன்னொரு வழிகட்ட கூட்டம் அதுக்கும் மேல போய், ஏங்க அல்லாஹ் தாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைங்க, நம்ம வெளியில முஹம்மதுன்னு சொல்றோங்க, அதான் அல்லாஹ் தாங்க அது என்கிற அளவுக்கு, குறிப்பாக இந்த தரீகா சூஃபிசம் போன்ற இந்த கொள்கைகளில், இந்த பாதைகளில் பயணிப்பவர்கள், அதுவும் நவீன கால பல நாடுகளில் பரவி இருக்கக்கூடிய இந்த சூஃபிச தரீகாக்களில் இருப்பவர்களுக்கு இந்த நம்பிக்கை தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போல சஹாபாக்கள் யாரிடமாவது இப்படிப்பட்ட ஒரு
சிந்தனையின் ஒரு சாடலாவது, ஒரு அற்பமான சிறிய அளவாவது இருந்ததா என்றால் ஒரு துளி ஆதாரத்தை கூட சஹாபாக்களுடைய கூற்றிலிருந்து இவர்கள் தங்களுடைய இந்த தவறான கொள்கைக்கு ஆதாரமாக முன் வைக்கவே முடியாது. இங்க பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா குர்ஆனுடைய அங்கீகரிக்கப்பட்ட விரிவுரையாளர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக்கொடு என்று துஆவை பெற்றவர். அப்பேற்பட்ட சஹாபி. பல சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய விளக்கம் தேவை என்றால் இந்த இப்னு அப்பாஸ் இடத்திலே தேவை அடைவார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனுடைய ஞானம் கிடைக்க பெற்றவர்கள், மூத்த சஹாபாக்களிடமிருந்து குர்ஆனுடைய அந்த ஞானத்தை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா யாசீன் என்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? யாசீன் என்றால் யா இன்சான், ஓ மனிதரே என்று பொருள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்தை சேர்ந்தவர் இல்லை என்று இருக்குமானால் இந்த விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லி இருக்க முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் என்ற அந்த கொள்கையை சஹாபாக்கள் ஏற்றிருக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்லி இருப்பார்களா? கண்டிப்பாக சொல்லி இருக்க முடியாது. ஆகவே ஒன்றுக்கு மேற்பட்ட பல சஹாபாக்களிடமிருந்து பல இடங்களில் யாசீன் என்பதற்கு, அதே போல மற்ற இடங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோக்கி அல்லாஹ் தஆலா மனிதரே என்று அழைக்கிறான், ஓ ஆடவரே என்று அழைக்கிறான் என்று விளக்கம் சொல்லப்பட்டதிலிருந்து சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர் என்றுதான் நம்பியிருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் நபியாக ரசூலாக அல்லாஹுடைய படைப்புகளிலேயே அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்திற்குரியவராக இருந்தார்கள். இதுதான் அந்த நடுநிலையான நம்பிக்கை. சரி, இஃப்ராத்துடைய நம்பிக்கை என்ன? அதை நம்ம சற்று நேரத்துக்கு முன்பு சொன்னோம். தஃப்ரீத்துடைய நம்பிக்கை என்ன? நபி அவ்வளவுதாங்க, நம்மள மாதிரி ரொம்ப ஒரு சாதாரணமான ஆளுங்க. அவருக்கு முஅஜிஸா கிடையாது, அவருக்கு அற்புதம் கிடையாது, அவரை நம்ம புகழ வேண்டியதில்லை, அவரை கண்ணியப்படுத்த வேண்டியதில்லை, அவரை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. அவர் வந்தாரு போனாரு, அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஹதீஸுகளை கூட ஏற்றுக்கொள்றதில்லை. நம்ம பல மாதிரியான சட்டங்களை வச்சிருக்கோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இது தஃப்ரீத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்திலிருந்து அவர்களை தரம் தாழ்த்துவது. மஆதல்லாஹ், முன்னாடி சொல்லப்பட்டது எப்படி ஒரு இறை நிராகரிப்போ அதே போல இந்த இரண்டாவது சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய கண்ணியத்திலிருந்து தரம் தாழ்த்துவதும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுவும் நிராகரிப்பில், நயவஞ்சகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். சஹாபாக்களுடைய நடுநிலையான பாதை தான் ஈமானுடைய பாதை. சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா யாசீன் என்பதற்கு என்ன சொன்னார்கள்? யா இன்சான், ஓ மனிதரே என்று அல்லாஹு தஆலா நபியை அழைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப மனிதர்களிலேயே பரிபூரணமான மனிதர் யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித தன்மை முழுமை அடைந்தவர். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபித்துவம் வழங்கப்பட்டவர். இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற பஷர், மனிதர் தான். என்னை அல்லாஹு தஆலா மனிதராக படைத்திருக்கிறான், மனித இனத்திலிருந்து படைத்திருக்கிறான். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களில் அவர்களிலிருந்து ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, அல்லாஹுவும் அல்ல. அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர், நபி, ரசூல், அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டவர். وقال هو قسم وهو من اسماء الله تعالى. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, யாசீன் என்பது இது சத்தியத்தை குறிக்கிறது. இதற்கு இன்னொரு பொருள், அல்லாஹு தஆலாவுடைய பெயர்களில் ஒன்று. அல்லாஹு தஆலா தன் மீது சத்தியம் செய்கிறான், பிறகு குர்ஆனின் மீது சத்தியம் செய்கிறான், பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை உறுதிப்படுத்துகிறான்.
அப்போ குர்ஆனில் சில நேரங்களில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும், பல பொருள்கள் இருக்கும், பல கருத்துக்கள் இருக்கும். இது அரபி மொழியினுடைய ஒரு விசாலம், குர்ஆனுடைய விசாலமான தன்மைகளிலே ஒன்று. இதை நம்ம குழப்பமாகவோ முரண்பாடாகவோ எடுத்துக்கொள்ள முடியாது. எப்பொழுது அவற்றுக்கு மத்தியில் நெருக்கமான, அதாவது பொருத்தமான கருத்துக்கள் அங்கே இருக்குமோ, அப்போ அப்படிப்பட்ட பலதரப்பட்ட கருத்துகள் இருக்கின்றனவே முரண்பாடான கருத்துகளாக அறிஞர்களிடத்திலே எடுத்துக்கொள்ளப்படாது. وقال هو قسم وهو من اسماء الله تعالى. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய மற்றும் ஒரு கருத்திலே அவர்கள் கூறுவதாக வருகிறது, இந்த யாசீன் என்பது சத்தியமாகும், அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களிலே ஒன்றாகும். وقال الزجاج قيل معناه يا محمد صلى الله عليه وسلم وقيل يا رجل وقيل يا انسان. وعن ابن الحنفية رحمه الله ياسين يا محمد. அறிஞர் ஜஜ்ஜாஜ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 313 இறப்பெய்திய ஒரு பெரிய கல்விமான். அரபி இலக்கணத்திலையும் அதே போல பல கல்விகள்லையும் மிகப்பெரிய ஒரு இமாமாக விளங்கியவர், பக்தாதில் வாழ்ந்தவங்க. அவர்கள் சொல்கிறார்கள், யாசீன் என்பதனுடைய பொருள் யா முஹம்மது ஆகும். இன்னும் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அதற்கு பின்னால் வந்த பல அறிஞர்கள் யாசீன் என்பதற்கு யா ரஜுல் ஓ ஆடவரே அல்லது யா இன்சான் ஓ மனிதரே என்பதாகவும் விளக்கம் கூறியிருக்கிறார்கள். முஹம்மது இப்னுல் ஹனஃபியா இமாம், அதாவது மன்னிக்கணும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார், அவர்கள் மூலமாக ஒரு கருத்து அறிவிக்கப்படுகிறது, முஹம்மது இப்னுல் ஹனஃபியா. ஏன் முஹம்மது இப்னு அலி என்று சொல்லப்படல? முஹம்மது இப்னு அலி என்று சொல்லப்பட்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தை என்பதாக மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் என்பதற்காக தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எந்த மனைவியின் மூலமாக இவர்கள் பிறந்தார்களோ, அதாவது பனு ஹனீஃபா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மணம் முடிச்சாங்க, அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த முஹம்மது என்பவர்கள். மிகப்பெரிய கல்விமானாகவும் இறையச்சமிக்க ஒரு பெரிய ஒரு அறிஞராகவும் திகழ்ந்தவர். அவங்களுடைய வரலாறுலாம் படிங்க, புரியுதுங்களா? நல்லவர்களுடைய வரலாறை படிக்கணும், இஸ்லாமிய வரலாறை படிக்கணும். இன்றைக்கு பல பேர் ஆலிம்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு நாலு பக்கம் உள்ள கிதாபை தவிர அதை தாண்டுனா அவங்களுக்கு அறிவே இருக்காது. அதை வைத்துக்கொண்டு மொத்த இஸ்லாமிய உலகத்துக்கும் ஃபத்வா கொடுப்பாங்க. குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச ஹாஃபிதாவும் இருக்க மாட்டாங்க, ஹதீஸுகளை மனப்பாடம் செய்த முஹத்திஸாவும் இருக்க மாட்டாங்க, அல்லது பல ஹதீஸுகளை விளங்கக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது ஒருத்தர் யாராவது பேசுனா, அவர் ஒன்றை பேசுனா அதை வச்சுக்கிட்டு 100 ஃபத்வாவை கொடுக்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப, அதாவது கத்தி மேலே நடக்கிற மாதிரி போக வேண்டி இருக்குது. செய்திக்கு வாங்க. ரப்பி ஜித்னி இல்மா. முஹம்மது இப்னுல் ஹனஃபியா ரஹிமஹுல்லா அவர்கள் யாசீன் என்பதற்கு யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது என்று நேரடியாக பெயர் கூறி அழைக்காத காரணத்தினால அவர்களுக்கு சிறப்பு பெயராகிய, எப்படி யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முதஸ்ஸிர் என்று அழைக்கிறானோ, அதே போல யாசீன் என்று அவர்களுக்குரிய புனைப்பெயரை வைத்து அல்லாஹு தஆலா அழைக்கிறான். கஅப், இவங்க யாரு? இவங்களும் மிகப்பெரிய ஒரு தபுத்தாபீன்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவங்க அதாவது யூத குடும்பத்தில் பிறந்தவங்க. கஅப் அல் குரதின்னு சொல்லுவாங்க, பனு குரைதா. அதாவது பனு குரைதாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடு கடத்தினாங்கல்ல, அதாவது பல பேரை, அதாவது போர் வீரர்களாக இருந்தவங்களை கொண்டுட்டாங்க, மற்றவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்கல்ல. அதில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த பனு குரைதா யஹூதியருடைய அந்த, அதாவது சஹாபியாக மாறிய அவருடைய பிள்ளை தான் இவங்க கஅப் என்பவங்க. மிகப்பெரிய மார்க்க அறிஞர், தௌராத் இன்ஜீலுடைய கல்வியை கற்றவர். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதாவது தங்களுடைய முந்தைய வேதத்தினுடைய அறிவின்படி யாசீன் என்பது கஸமுன் அக்ஸமல்லாஹு தஆலா பிஹி قبل ان يخلق السماء والارض ب1000 عام. யாசீன் என்பது அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய ஒரு சத்தியமாகும். வானங்களையும் பூமியையும் அல்லாஹு தஆலா படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சத்தியத்தை அல்லாஹ் செய்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக, மரியாதை செய்யும் விதமாக, அதாவது யா முஹம்மத் இன்னக லமினல் முர்சலீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நிச்சயமாக நீங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்படக்கூடியவர்களில் ஒருவராவீர். இப்போ இந்த அரபி மொழியினுடைய அந்த விசாலம் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், ரொம்ப பேர் கேட்பாங்க,
அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் தானே இறக்கப்பட்டாங்க, பின்னால் தானே நபியாக அனுப்பப்பட்டார்கள். அப்போ குர்ஆனுடைய பல வசனங்களை பற்றி இப்படியெல்லாம் வந்திருக்குதே, இது எப்படி சாத்தியமாகும்? குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் இருக்கிறதே, அதாவது நமக்கு முன்னால் சென்ற காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் நாமெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில தான் அந்த அரபி மொழியினுடைய விசாலம் என்பதும் அதனுடைய அந்த கருத்து தத்துவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் அமைய பெற்றிருக்கும். அப்ப யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதாவது ஞானமிக்க இந்த வேதத்தின் மீது சத்தியமாக நீங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்படக்கூடிய தூதர்களில் ஒருவராகவே இருப்பீர். சரி, فإن قدر أنه من أسمائه قونية فإن قدر أنه من أسمائه وصح فيه أنه قسم كان فيه من التعظيم ما تقدم ويؤكد فيه القسم عطف القسم الآخر عليه وإن كان بمعنى النداء فقد جاء قسم آخر بعده لتحقيق رسالته والشهادة بهدايته أقسم الله تعالى باسمه وكتابه إنه لمن المرسلين بوحيه إلى عباده وعلى صراط مستقيم من إيمانه أي طريق لا اعوجاج فيه ولا عدول عن الحق. சரி, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்ப இந்த யாசீன் என்பதை ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் என்று வைத்துக் கொள்ளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியம் செய்யப்பட்டதாக வைத்துக் கொள்வோமேயானால் அப்ப கண்டிப்பா இதுல நமக்கு தெளிவாக தெரிகிறது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சத்தியம் செய்திருப்பது. அடுத்ததாக சொல்கிறார்கள், இது சத்தியம் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் நமக்கு ஒரு உறுதி என்னவென்று சொன்னா, இதற்கு அடுத்து அல்லாஹ் ஒரு சத்தியம் செய்யறான். எப்படி? வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று. குர்ஆன்ல பார்த்தீர்களே ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சத்தியங்கள் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். வல் துஹா வல் லைலி இதா சஜா, அதே போல வஷ்ஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பல சத்தியங்கள் குர்ஆனுடைய தொடக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தா பலதரப்பட்ட சத்தியங்கள். அதே போல இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியம், அடுத்து குர்ஆனின் மீது சத்தியம். அதனால இந்த கருத்து ஒரு தூரமான கருத்து அல்ல, குர்ஆனுக்கு நெருக்கமான கருத்து தான் என்பதாக இயாத் ரஹிமஹுல்லாஹ் கூற வருகிறார்கள். சரி, அடுத்ததாக இந்த யாசீன் என்பது அழைத்தல் என்ற அர்த்தத்தில் வைத்துக் கொள்வோமேயானால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா இன்சான், யா ரஜுல் அல்லது யா முஹம்மது என்று அல்லாஹ் அழைப்பதாக எடுத்துக் கொள்வோமேயானால் அப்பொழுதும் கருத்து சரியாகத்தான் இருக்கும். அல்லாஹ் அழைக்கிறான், அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் குர்ஆனின் மீது, அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்தை உறுதிப்படுத்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரு வழியில் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கிறான். சரியா? அடுத்து ஒரு கருத்து என்ன சொல்லப்பட்டது? இந்த யாசீன் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்கள். அப்படி வைத்துக் கொண்டாலும் அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயர் மீது சத்தியம் செய்து, பிறகு தன்னுடைய கண்ணியத்திற்குரிய ஞானமிக்க வேதத்தின் மீது சத்தியம் செய்து, என்னுடைய வஹியை கொண்டு என்னுடைய அடியார்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தான் நபியே நீங்கள் தான் உண்மையான நேரான பாதையில் இருக்கிறீர்கள். உலகத்தில் நேரான பாதையின் அடிச்சுவடுகள் முற்றிலுமாக அழிந்து போய்விட்டன. இதற்கு முன்னால் நேருவழியின் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதங்களை மாற்றிக்கொண்டார்கள், புரட்டி விட்டார்கள், மறைத்து விட்டார்கள். அந்த வேதங்களுக்கு மாற்றமான கருத்துக்களை, சிந்தனைகளை மக்களுக்கு மத்தியிலே புகுத்தி விட்டார்கள். எனவே இனி யாரும் அவர்களை பின்பற்றக்கூடாது, மாற்றப்பட்ட அந்த வேதங்களை பின்பற்றக்கூடாது. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மக்களுக்கு அழைக்கிறான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி எந்த பாதையை மக்களுக்கு சொல்வார்களோ அதுதான் கோணல் இல்லாத பாதை, அதுதான் சத்தியத்திலிருந்து திரும்பாத அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் நேராக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதை. அடுத்து قال النقاش رحمه الله لم يقسم الله تعالى لأحد من أنبيائه بالرسالة في كتاب. قال النقاش رحمه الله لم يقسم الله تعالى لأحد من أنبيائه بالرسالة في كتاب إلا له وفيه من تعظيمه وتمجيده على تأويل من قال أنه يا سيد ما فيه.
இமாம் நக்காஷ் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அதாவது நபிமார்களில் யாருடைய நபித்துவத்திற்கும் தன்னுடைய வேதத்திலே அதாவது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லவில்லை. நபிமார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தவிர. ஆகவே யா சையீத் என்று அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓ கண்ணியத்திற்குரியவரே என்று அழைத்து யாசீன் என்பதனுடைய பொருள் யா சையீத் என்று வைத்துக் கொள்ளும் பொழுது, அதற்கு பிறகு வல் குர்ஆனில் மஜீத் என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து இன்னக லமினல் முர்சலீன் என்று சத்தியம் செய்கிறான். குர்ஆனுடைய மொத்த வசனங்களை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் ஓதி பார்த்தோமேனால், நபிமார்களை நான் அனுப்பினேன், நூஹை அனுப்பினேன், அதுபோன்று மூசாவை அனுப்பினேன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸலாம், இப்படியாக நபிமார்களின் பெயர்களை கூறி அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு இவரை தூதராக அனுப்பினேன், அந்த சமுதாயத்திற்கு அவரை தூதராக அனுப்பினேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். ஆனா ஒரு நபியை பார்த்து நேரடியா சத்தியம் செஞ்சு சத்தியமா நீங்க நபிதான் என்று சொல்லக்கூடிய இது போன்ற ஒரு வாசகம் வேறு ஒரு நபிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த குர்ஆன்ல அப்படி வேறு ஒரு நபிக்கு சொல்லப்படவில்லை. இதுவே சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு செய்தி. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனிலே எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு போற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு. அடுத்ததாக கவனிங்க, وقد قال عليه السلام انا سيد ولد ادم ولا فخر. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தான் ஆதமுடைய மக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்கல்ல, ஆதமிலிருந்து ஆதமுடைய கடைசி மனிதர் வரை வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கே நான் தான் தலைவராக. கண்ணியத்து அஸ்ஸையீத் என்று சொன்னா அவ்வளவுதான், அவர் தான் எல்லாத்திலையும் டாப். சையீத் என்பவருக்கு தலைவர் ஏன் சொல்றோம்? தலைவராக இருக்கிறவர் எல்லாத்திலையும் டாப்பா இருக்கணும். அது அந்த காலத்துல. இந்த காலத்துல எப்படி உள்ளதிலேயே யார் மட்டமானவரோ அவர் தலைவராயிடுவார். புரியுதுங்களா? அந்த காலத்துல கூட அதாவது மக்கள் எப்படி இருந்தார்கள்னு சொன்னா, அதாவது ஒரு கபீலாவா இருப்பாங்க, கோத்திரமா இருப்பாங்க. அந்த கோத்திரத்திலேயே எந்த குடும்பம் ஒழுக்கத்தால கண்ணியத்தால மக்களுக்கு சேவை செய்வதால மக்களுக்கு நன்மை செய்வதால மக்களுக்கு மத்தியில நீதங்கள் செலுத்துவதால மக்களை ஒருங்கிணைத்து செல்வதால போற்றப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட குடும்பம் அந்த சமுதாயத்திற்கு, அந்த கோத்திரத்துக்கு, அந்த பரம்பரைக்கு, அந்த அந்த சமுதாய மக்களுக்கு தலைமை தாங்குவாங்க. அதிலேயே யாரு ரொம்ப சிறப்பானவராக இருக்கிறாரோ அவரு அந்த குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தலைவராக இருப்பார். எப்படி குறைஷிகள் அப்துல் முத்தலிப் இருந்ததை போல அதுக்கு முன்னாடி அப்படியே அந்த மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கினானா, அதே போல முதரு, கத்ஃபான் அப்படின்னு பார்த்தோமேனா அதுல ஒரு குடும்பம் இருப்பாங்க. அதாவது அந்த குடும்பம் எப்படி வந்திருப்பாங்கன்னு சொன்னா சும்மா கிடையாதுங்க. சில பேர் புரிஞ்சு அதாவது கல்வி இல்லாம அல்லது வரலாறு தெரியாம பேசுவாங்க. இந்த குறைஷி குடும்பம் இந்த மாதிரி குடும்பங்கள் ஏன் அறியப்பட்டது என்று சொன்னா, அப்போதைக்கு இருந்த சமுதாய பல குடும்பங்கள்ல கோத்திரங்கள்லயே நற்குணத்தாலும் உயர்ந்த பண்புகளாலும் சமுதாயத்திற்கு அவர்கள் செய்த அர்ப்பணிப்பினாலும் அறியப்பட்டவர்கள் அந்த குடும்பத்தார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த குடும்பத்திலே யார் சிறந்தவராக இருப்பாரோ அவர் அதனுடைய தலைவராக அறியப்படுவார். புரியுதுங்களா? இன்றைக்கு அப்படி கிடையாது, அதெல்லாம் போச்சு. இன்றைக்கு எப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, ஒரு ஹதீஸ்ல வரும், கியாமத்துடைய அடையாளங்கள்ல 12 அடையாளங்கள்ல வரும். அந்த ஹதீஸினுடைய அறிவிப்புகள்ல ஒரு சில பலவீனங்கள் இருந்தாலும் பல அறிவிப்புகளை கொண்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, வகான ஸஈமல் கௌமி அர்தலஹும், மக்களுக்கு முன்னிலை வகிப்பவர்கள், ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவர்கள் அந்த சமுதாயத்திலேயே ரொம்ப இழிவானவராக இருப்பார். வகான ரஈஸல் கௌமி ஃபாஸிக் வகான ரஈஸுல் கௌமி ஃபாஸிகஹும், ஒரு கூட்டத்துக்கு தலைமைத்துவம் வகிப்பவர் அந்த கூட்டத்திலேயே ஒரு பெரிய பாவியாக இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். கவனிங்க,
அன சய்யிது வலதி ஆதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய சந்ததிகளுக்கு நான் தலைவராக இருக்கிறேன், அதாவது மிகச் சிறந்தவராக இருக்கிறேன். வலா ஃபக்ர், இதில் நான் எந்த விதமான தற்பெருமையும் கொள்ளவில்லை. வகால தஆலா லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். இமாம் அவர்கள் அடுத்த ஒரு வசனத்துக்கு போறாங்க. அதாவது இந்த பிரிவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அல் குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியம் செய்யப்படுதல். அப்படி சத்தியம் செய்யப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிகுந்த மரியாதை கண்ணியத்திற்குரியவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதுதான் இந்த பிரிவினுடைய அடிப்படை கருத்து. அதற்கு அடுத்து ஒரு ஆதாரத்தை இமாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரா அல் பலதுடைய தொடக்கத்திலே, லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். சரி, இப்போ இதற்கு இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? இந்த சூராவை ஏற்கனவே நம்ம தஃப்சீரை நடத்தி இருக்கிறோம். அது அந்த தஃப்சீருடைய தபரியுடைய அடிப்படையின். இப்போ இமாம் காதி இயாத் அவர்கள் எப்படி இந்த சூராவை இந்த பகுதியில் விளக்குறாங்க? قيل لا أقسم به إذا لم تكن فيه بعد خروجك منه حكاه مكي. ஏற்கனவே இந்த இமாம் மக்கி என்பவர்களை பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூராவுடைய இந்த தொடக்க வசனத்திற்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னா, லா உக்ஸிமு, நான் சத்தியம் செய்ய மாட்டேன். லா உக்ஸிமு பிஹாதல் பலதி, நபியே இந்த ஊரின் மீது. وأنت حل بهذا البلد, அதாவது இதா லம் தகுன் ஃபீஹி, நீங்கள் இதில் இருக்கவில்லை என்றால், بعد خروجك منه, நீங்கள் இந்த ஊரிலிருந்து வெளியேறிவிட்டால் அப்போது நான் இந்த ஊரின் மீது சத்தியம் செய்ய மாட்டேன் நபியே. அப்ப மக்காவின் மீது சத்தியம் செய்யப்படுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊர் மக்காவில் இருக்கின்றார்கள் என்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரில் இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா அதன் மீது சத்தியம் செய்திருக்க மாட்டான். சரி, وقيل لا زائدة أي أقسم به وأنت به يا محمد حلال أي حل لك ما فعلت فيه على التفسيرين. அதாவது அரபி மொழியினுடைய இலக்கண சட்டத்தின்படி அக்ஸம யுக்ஸிமு என்ற அந்த வினை சொல்லுக்கு முன்பாக லா என்ற சொல் அதிகமாக கொண்டு வரப்படும். அதாவது அதற்கு பொருள் வைக்கப்படாது. இப்படி லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, அங்க மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்ய மாட்டேன் என்று அர்த்தம் வைக்கக்கூடாது. மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று அர்த்தம் வைக்கணும். அப்ப லா என்பது ஜாயிதா, அதற்கு அந்த இடத்துல இல்லை என்ற பொருள் கொடுக்கப்படாது. சத்தியத்தை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஏற்கனவே சொன்ன பாருங்க, அரபி மொழி ரொம்ப விசாலமானது. முரண்பட்ட ஒரு வார்த்தையை கொண்டு வந்து ஒரு செய்தியை உறுதிப்படுத்துவாங்க. அப்ப இந்த இடத்துல லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த மக்காவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். வ அன்த பிஹி யா முஹம்மத், முஹம்மதே இந்த ஊரில் நீங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, அதாவது இணை வைப்பவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அவர்கள் உங்களை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றியதற்காக, உங்களது தோழர்களை கொன்றதற்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனை கொடுப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கா நகரத்திலே. ஏனென்றால் மற்ற நேரங்களில் மற்ற யாருக்கும் மக்காவில் இரத்தத்தை ஓட்டுவது அனுமதிக்கப்பட்டதல்ல. ஏன்? மக்காவில் யாரையும் அச்சுறுத்துவதும் அனுமதிக்கப்பட்டதல்ல. தன்னுடைய தந்தையை கொன்றவரை பார்த்தால் கூட அவரை முறைத்து பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லை. அல்லாஹு அக்பர். அதாவது ஐயாமுல் ஜாஹிலியால குறைஷிகள் இருக்கிறார்களே, காபாவை தவாஃபு செய்யும் பொழுது தன்னுடைய தந்தையை கொன்றவனை பார்த்தால் கூட அவனை முறைத்து பார்க்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு காபாவுடைய புனிதத்தை ஜாஹிலியா மக்கள் பின்பற்றி வந்தார்கள். புரியுதா? அல்லாஹுடைய அந்த காபா, அதே போல அந்த ஹரம் எல்லை. ஆனா அல்லாஹு தஆலா இன்றைய முஸ்லிம்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அந்த ஹரம் எல்லையில, காபா எல்லையில துப்பாக்கி ஏந்திய போலீசார்கள் அங்கு வரக்கூடியவர்களை அச்சுறுத்தி, ஹாஜிகளை நிறுத்தி அவர்களிடத்துல அச்சுறுத்தும்படியாக அவர்களிடத்துல விசாவை கேட்கிறது, காடை கேட்கிறது, அங்க கைது பண்ணி அவர்களை அழைத்து செல்வது, இதெல்லாம் அல்லாஹுடைய அந்த புனிதத்தை பாழாக்குவதனுடைய ஒரு வெளிப்பாடு. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
உங்களுக்கு அதாவது எவ்வளவு பயங்கரமான அந்த சட்டங்கள் எல்லாம் போயிடுச்சு, புரியுதுங்களா? எல்லாவற்றையுமே நியாயப்படுத்துவதற்கான சாக்கு போக்குகள் சொல்லப்படுகின்றன. அப்படி சாக்கு போக்குகள் சொல்லி ஒரு ஹராமை ஹலாலாக்குவதாக இருந்தால் அல்லது ஒரு ஹலாலை ஹராமாக்குவதாக இருந்தால் மார்க்கத்தில் எதுவுமே மிஞ்சாது, புரியுதுங்களா? அல்லாஹுடைய தீன் எப்படி சஹாபாக்களுடைய காலத்திலே பாதுகாக்கப்பட்டதோ பின்பற்றப்பட்டதோ அப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லிம் அரசாங்கமும் முஸ்லிம் உம்மாவும் பின்பற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டுமே தவிர வேறு எந்த விதமான பொய் காரணங்களை கூறி செய்வதற்கு அனுமதியே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இல்லை மன்னிக்கணும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறைஷிகள் கைது பண்ணிடுறாங்க. எப்படின்னு சொன்னா, அந்த உயைனா குடும்பத்தார்கள் அவங்களை ஏமாற்றி கைது பண்ணிடுறாங்க. அவர்களை கொண்டு குறைஷிகள்கிட்ட வித்துடுறாங்க. இப்ப இந்த குறைஷிகள் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்ரில் கொல்லப்பட்ட தங்களுடைய தலைவருக்கு பழி வாங்கிறதுக்காக வேண்டி கொல்ல நினைக்கும் பொழுது அவங்க நினைச்சிருந்தா அவங்களுடைய கோபத்தில் அவ்வளவு உச்சக்கட்ட கோபம், அவ்வளவு பெரிய வெறி பிடித்தவர்கள், அவங்க என்னென்னமோ செஞ்சிருக்கலாம், சுப்ஹானல்லாஹ். ஆனா பாருங்க, அந்த மக்கள் காபத்துல்லாவை புனிதப்படுத்தியது இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்தினுடைய மிச்சம் மீதி அந்த குறைஷிகள்கிட்ட இருந்தது. ஹுபைப ஹரமுடைய எல்லைக்கு வெளியில கொண்டு போய் வச்சுதான் கொள்றாங்க, ஹரமுடைய எல்லையில வச்சு கொண்டு போகல. சரியா? இன்று இப்படி ஐயாமுல் ஜாஹிலியாவிலே பின்பற்றப்பட்டு அப்போ அந்த கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதித்தார்கள். அது மட்டுமல்ல, மக்கா வெற்றியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த மக்காவை தன்னுடைய நபிக்கு இன்னல்லாஹ அஹல்ல லிநபியிஹி ஸாஅத்தம் மின் நஹார், இந்த மக்காவை அதுவும் பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் ஹலாலாக்கினான். லா தஹில்லு லி அஹதின் பஅதஹு, நபிக்கு பின்னால் யாருக்கும் இந்த மக்கா ஹலாலாக ஆகாது என்று இவ்வளவு தெளிவா சொல்லியதற்கு பிறகும் இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உம்மத்தின் மீது கருணை காட்டணும், பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும். எவ்வளவு பெரிய அத்துமீறல்கள், எவ்வளவு பெரிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். மொத்த ஹுர்மத்து பாழாக்கப்பட்டு விட்டது. தோடிங்க அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், ஆடல் பாடல் இசை, அதே போல காஃபிர்கள் குஃபார்கள் மஜூசி முஷ்ரிக்கு அவர்களுடைய போட்டோக்கள் அவர்களுடைய படங்கள் பொருள்களை விளம்பரப்படுத்துவதற்காக வேண்டி, அதே போல இந்த ஹரம் எல்லைக்குள்ளார ஃபுட்பால் பிளேயர்ஸினுடைய பெரிய பெரிய உருவப்படங்கள் சிலைகள், அதே போல டெலிஃபோன் விளம்பரங்களுக்கான உருவப்படங்கள், ஹரம் விட்டு வெளியானா இருக்கக்கூடிய அத்தனை சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னா உருவப்படங்கள், இதெல்லாம் என்ன ஹரமுடைய புனிதத்தை கலங்கப்படுத்துவது, கேவலப்படுத்துவது. அல்லாஹ் பாதுகாக்கணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். யா ரப். வல் முராது பில் பலத் இன்த ஹவுலை மக்கா. கைர். அப்ப லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்பதுல அல் பலத் என்பது மக்காவை குறிக்கிறது. وقال الواسطي رحمه الله أي نحلف لك بهذا البلد الذي شرفته بمكانك فيه حيا وبركتك ميتا يعني المدينة. சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்பதில் அல் பலத் என்பது மதீனாவை குறிக்கிறது. அதாவது நபியே, எந்த மதீனாவில் நீங்கள் உயிரோடு இருக்கும்போது தங்கி இருந்தீர்களோ, எந்த மதீனாவிலே நீங்கள் இறந்ததற்கு பிறகும் உங்களுடைய உடல் இந்த பூமியிலே இருப்பதை கொண்டு இந்த மதீனா பரக்கத்து பெற்றது, அந்த ஊரை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன். சரி, அப்ப இந்த இடத்துல அல் பலத் என்பது மதீனாவை குறிக்கிறது. பி மகானிக ஃபீஹி ஹய்யன் வ பரக்கதிக மையிதன். ஆனா இமாம் காதி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த இடத்துல அல் பலத் என்பதை மதீனா என்ற அர்த்தத்தில் எடுப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. காரணம் என்னவென்றால், இது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா, அதனால மதனி இறக்கப்பட்ட சூறாவாக இல்லை இது. அதனால பலத் என்பதை மதீனா என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. வல் அவ்வலு அஸஹு லிஅன்ன சூரத மக்கியத்துன். முதலாவது கருத்து தான் சரியான கருத்து. அதாவது இது மக்கி சூறாவாக இருக்கின்ற காரணத்தினால அல் பலத் என்பது மக்காவை குறிப்பதாக எடுத்துக்கொள்வது. வமா பஅதஹு யுஸஹிஹு கௌலுஹு தஆலா வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். அடுத்ததாக இந்த இரண்டாவது வசனம் இருக்கிறது, வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் என்பது அது மேலும் இந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது. وَنَحْوُهُ قَوْلُ ابْنِ عَطَّاء فِي تَفْسِيرِ قَوْلِهِ تَعَالَى وَهَذَا الْبَلَدِ الْأَمِينِ.
சூரா தீன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது அல் அமீன் அல் பலதுல் அமீன் ஆகிய இந்த நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று வருகிறது. வத்தீனி வஸ்ஸைத்தூனி வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். இப்ப இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவை அல் அமீன் நகரமாக ஆக்கினான். அல் அமீன் என்றால் ஒன்று தனக்குள் பாதுகாப்பை பெற்றது, இன்னொன்று பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. ஒமன் தஹலஹு கான ஆமினா, ஒமன் தஹலஹு கான ஆமினா, யார் மக்காவிற்குள் நுழைந்தார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள். அவர்களை யாரும் கைது பண்ணக்கூடாது, அவர்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, அவர் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கணும். இதெல்லாம் முந்திய இஸ்லாம்ல எப்ப, அதாவது யூதர்களின் கொள்கையின் அடிப்படையிலே பிரிக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ளது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. யார் வேணாலும் யாரையும் போய் தங்களுடைய அதாவது காரணங்களை சொல்லி கைது பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஒரு காரணத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ, புரியுதுங்களா, அந்த ஒரு காரணம் தான் கைது பண்றதுக்குடான அனுமதிக்கப்பட்ட காரணமாக இருக்கலாமே தவிர மனிதர்கள் உருவாக்கி வைத்த அரசியல் ஒரு காரணமாக இருக்க முடியாது. இதுவரைக்கும் அப்படி ஒரு இஸ்லாமிய மன்னர்கள் செஞ்சதே கிடையாது. கவனிங்க, வஹாதல் பலதில் அமீன் கால ஆமனஹு அல்லாஹு தஆலா பிமுகாமிஹி ஃபீஹா வ கௌனிஹி பிஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்காவை, இந்த மக்கா நகரத்தை பாதுகாப்பு மிக்க நகரமாக ஆக்கினான். நபியே, நீங்கள் அதில் தங்கி இருப்பதின் மூலமாக, நீங்கள் அதிலே இருந்ததின் காரணமாக, ஃபஇன்ன கௌனஹு அமானுன் ஹைசு கான, நபியே நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த இடம் பாதுகாப்பு பெற்றதாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்தாங்க, அதே போல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் மக்காவை எப்படி புனிதப்படுத்தினாயோ அது போன்று மதீனாவை புனிதப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். ஆக இந்த வசனத்துல ரொம்ப பெரிய ஒரு கருத்தை சொல்றாங்க. அதாவது மக்கா பலத் ஆமீனாக ஆக்கப்பட்டதனுடைய ஒரு காரணங்களில் ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊரில் பிறந்தது, அந்த ஊரில் வாழ்ந்தது, அந்த ஊரில் இருந்தது. சும்ம கால தஆலா. சரி, அப்ப இந்த வசனத்தை லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்பதற்கு கூடுதல் விளக்கமாக வஹாதல் பலதில் அமீன் என்பதில் அபு அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிய ஒரு கருத்தை துணை ஆதாரமாக இமாம் அவர்கள் முன்வைத்தார்கள். சரி, அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த அல் பலத் சூரால வவாலிதி வமா வலது, தந்தையின் மீதும் அவர் பெற்றெடுத்தவர் மீதும் சத்தியமாக என்று சொல்கிறான். இப்ப இந்த வசனத்துல தந்தை என்றால் யாரு, அவர் பெற்றெடுத்தவர் என்றால் யாரு என்பதை பற்றி அறிஞர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுல முக்கியமான 2 கருத்துக்களை இமாம் அவர்கள் இந்த இடத்துல வைக்கிறாங்க. அதுல ஒரு கருத்து நம்முடைய இந்த பாடத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டு நம்முடைய கருத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு விளக்கம் என்ன வருகிறது என்றால், ஒமன் கால அராத ஆதம் ஃபஹுவ ஆமுன் வ வாலிதின், தந்தையின் மீது சத்தியமாக என்று வரக்கூடிய இந்த சத்தியம் இருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் பெற்றெடுத்த மொத்த மனித சமுதாயத்தையும் குறிக்கிறது என்பதாக சிலர் சொல்கிறார்கள். இது முதலாவது கருத்து, இது பொதுவான கருத்து. அடுத்ததாக மற்றொரு அறிவிப்பு என்னவென்றால், தந்தை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சரி, அப்ப தந்தை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடப்பட்டார்கள் என்றால் வமா வலத, அவர்களுடைய சந்ததி, அவர்கள் பெற்றெடுத்த சந்ததி என்று வரும் பொழுது கண்டிப்பா எந்த நபிக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவை கட்டியதற்கு பிறகு ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா என்று எந்த நபியினுடைய வருகைக்காக துஆ செய்தார்களோ அந்த நபியை குறிக்கிறது என்பதாக கருத்து அங்க உறுதியாகிவிடும். கவனிங்க, ثم قال تعالى ووالد وما ولد ومن قال أراد آدم فهو عام ومن قال هو إبراهيم وما ولد فهي إن شاء الله إشارة إلى محمد صلى الله عليه وسلم. அப்ப وما ولد என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்யப்பட்ட சத்தியமாக இருக்கும். فتضمن سورة القسم به عليه السلام في موضعين. ஆக இந்த சூராலேயே 2 இடங்கள்ல லா உக்ஸிமு பிஹாதல் பலதி அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் என்பதில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டான சத்தியமும் உள்ளடங்கி இருக்கிறது. வாலிதி வமா வலது என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேரடியாக சத்தியமும் இருக்கிறது. அப்ப இந்த சூரத்துல் பலத் என்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செய்யப்பட்ட சத்தியங்களை உள்ளடக்கிய வசனங்களோடு இறக்கப்பட்ட ஒரு சூறாவாக இருக்கிறது. அப்ப லஅம்ருக இன்னஹும் லஃபி சக்ரத்திஹிம் யஅமஹுன் சூரா ஹூதுடைய வசனம், அதே போல யாசீனுடைய வசனம், அதே போல லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். 3 ஆதாரங்களாகி விட்டனல்வா. அடுத்தது வகால تعالى ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه. சூரத்துல் பக்ராவுடைய முதல் 2 வசனங்கள் அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه. ஓதும்போது ذلك الكتاب لا ريب என்று வக்ஃப் செஞ்சிரணும். அதுக்கப்புறம் ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன் என்று ஓதணும். அப்படி இல்ல ذلك الكتاب لا ريب فيه அங்க வக்ஃப் செஞ்சிரணும், ஹுதல்லில் முத்தகீன் என்று பிரிச்சு ஓதணும். ஒரே மூச்சில் அலிஃப் லாம் மீம் ذالிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று ஓதக்கூடாது. இதுக்கு பேர் முஆனகான்னு சொல்லுவாங்க. வக்ஃபு முஆனகா கவனிச்சு ஓதணும். சரி, இந்த அலிஃப் லாம் மீம் என்ற இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எப்படி பேசுகிறது? அதனுடைய விளக்கத்தை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். قال ابن عباس رضي الله عنهما هذه الحروف اقسام اقسم الله تعالى بها وعنه وعن غيره فيها غير ذلك. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த வசனத்திற்குரிய விளக்கம் அறிவிக்கப்படுகிறது. இந்த ஒவ்வொரு எழுத்தும் அலிஃப் என்பதும் லாம் என்பதும் மீம் என்பதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்யப்பட்ட சத்தியங்களாகும். ஒவ்வொன்றும் ஒரு சத்தியத்தை குறிக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாகவும் அதே போல பல சஹாபாக்கள் பல தாபிஈன்கள் மூலமாக அலிஃப் லாம் மீம் என்பதற்கு நிறைய விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதுல ஒரு கருத்து தான் இந்த அலிஃப் என்பதும் லாம் என்பதும் மீம் என்பதும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சத்தியத்தை குறிக்கிறது. وقال سهل بن عبد الله التستري رحمه الله الالف هو الله تعالى واللام جبريل والميم محمد عليهما السلام. சஹல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய அறிஞர். அவர்கள் சொல்கிறார்கள், அலிஃப் என்பது அல்லாஹு தாலாவை குறிக்கிறது, லாம் என்பது ஜிப்ரீலை குறிக்கிறது, மீம் என்பது முஹம்மது அலைஹிமுஸ்ஸலாம் அலைஹிமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஜிப்ரீலையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருவர் மீதும் சலாம் உண்டாகட்டும். சரி, وحكى هذا القول السمرقندي رحمه الله ولم ينسبه إلى سهل وجعل معناه الله أنزل جبريل على محمد صلى الله عليه وسلم بهذا القرآن لا ريب فيه. இமாம் சமர்கந்தி குர்ஆனுடைய விரிவுரையாளர்ல ஒருத்தங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அர்த்தம், ஆனா இந்த கருத்தை சஹில் சொன்னதா அவங்க சொல்லல, பொதுவாக அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களிடமிருந்து அறிவிப்பதாக பதிவு செய்கிறார்கள். இந்த அலிஃப் லாம் மீம் என்பதற்கு என்ன பொருள் என்றால், அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சந்தேகமில்லாத இந்த குர்ஆனை கொண்டு இறக்கினான். அல்லாஹு அன்ஸல ஜிப்ரீல அலா முஹம்மதின் பிஹாதல் குர்ஆனி லா ரைப ஃபீஹி. அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இந்த குர்ஆனை கொண்டு இறக்கினான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. وعلى الوجه الأول يحتمل القسم أن هذا الكتاب حق لا ريب فيه. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்களே, அலிஃப் லாம் மீம் என்பதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சத்தியம் என்பதாக அந்த விளக்கத்தின்படி எடுத்துக்கொள்வோமேயானால், அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் அலிஃப் லாம் மீம், பல சத்தியங்களை அல்லாஹ் செய்துவிட்டு அன்ன ஹாதல் கிதாப், நிச்சயமாக உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வேதம் ஹக்குன், இது உண்மையான வேதம், லா ரைப ஃபீஹி, இதில் எந்த விதமான சத்தியம் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ثم فيه من فضيلته قران اسمه باسمه نحو ما تقدم. இப்ப இந்த இடத்துல அலிஃப் லாம் மீம் என்பது ஒவ்வொன்றும் ஒரு சத்தியம் அப்படி சொல்றது, அல்லது சஹல் இப்னு அப்துல்லா அவங்க சொன்ன மாதிரி அலிஃப் என்பது அல்லாஹுவை, லாம் என்பது ஜிப்ரீலை, மீம் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதாக வைத்துக் கொண்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயரை கூறி பிறகு அந்த
இந்த வஹி எந்த மலக்கின் மீது இறக்கப்பட்டதோ அவரையும் அல்லாஹு தஆலா கூறி பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சேர்த்து சொல்லி இருப்பது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை எடுத்து கூறுகிறது. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டதோ அதுபோன்று அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிசாலத்துடைய ஷஹாதத் அல்லாஹ்வுடைய உலூஹியத்துடைய ஷஹாதத்தோடு சேர்க்கப்பட்டதோ அதே போல இறக்கிய அல்லாஹ்வும் யார் மீது இறக்கப்பட்டதோ அவருடைய பெயரும் சொல்லப்பட்டிருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பை உணர்த்துகிறது. وقال ابن عطاء رحمه الله في قوله تعالى قاف والقرآن المجيد أقسم بقوة قلبه محمد صلى الله عليه وسلم حيث حمل الخطاب والمشاهدة ولم يؤثر ذلك فيه لعلو حاله. கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. அடுத்ததாக இமாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுண்டான கண்ணியத்தை வெளிப்படுத்தும் விதமாக குர்ஆனிலே நேரடியாக சொல்லப்பட்ட சத்தியம் போக அறிஞர்களுடைய விளக்க உரையின் அடிப்படையிலே எதுவெல்லாம் சத்தியமாக அமைந்திருக்கிறது என்பதை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வராங்க. முதல் வசனம் நேரடியாக அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கையின் மீது செஞ்ச சத்தியம். அடுத்ததெல்லாம் வெளியில பார்த்தா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேரடியாக செய்யப்பட்ட சத்தியமாக இருக்காது. சஹாபாக்கள் தாபிஈன்கள் பின்னால் வந்த முஃபஸ்ஸிர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலே பார்ப்போமே ஆனால் அதுவும் அல்லாஹு தஆலா தன்னுடைய கண்ணியத்திற்குரிய நபியின் மீது செய்யப்பட்ட சத்தியமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அடுத்த துணை ஆதாரங்களை இமாம் அவர்கள் கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? குழப்பிக்க கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காது இயாதுடைய இந்த கிதாப் இருக்குது, 100 ரிசர்ச் டாக்டர்கள் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு புத்தகத்தை எழுத நினைச்சா கூட இந்த காலத்தில் இவ்வளவு தர்த்தீபா எழுத முடியாது. சரிங்களா? அல்லாஹ் தான் போதுமானவன். ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. இப்னு அத்தா என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சூரா காஃப் சூரா இருக்குல்ல, 50வது சூரா, காஃப் வல் குர்ஆனில் மஜீத், மாட்சிமை மிக்க, மாட்சிமைனா கண்ணியத்தில் ரொம்ப டாப், மஜீத். மஜீத்னு சொன்னா அதாவது தமிழ்ல வந்து கீர்த்தின்னு சொல்லுவாங்க. கீர்த்திங்கிறது புகழுக்கு மேல ரொம்ப பெரிய ஒரு கம்பீரம், கண்ணியம், மகத்துவம், சிறப்போட சேர்ந்த ஒரு புகழுக்கு மஜிதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா தன் மீது சத்தியம் செய்யறான், குர்ஆன் மேல சத்தியம் செய்யறான். அதாவது இந்த மஜித் என்ற வார்த்தையை சொல்லி பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு கூட இந்த பேரை சொல்றான். கவனிங்க, ரப்பி ஜித்னி இல்மா. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா மஜிதுடைய குர்ஆன் மீது சத்தியமாக என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு எழுத்து என்ன? காஃப் என்ற எழுத்து. இப்னு அத்தா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த காஃப் என்ற எழுத்து இருக்கிறது, இது ஒரு சுருக்கங்க. என்ன சுருக்கம்? குவத் என்ற அரபி வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தாகிய காஃபும் கல்பு என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தாகிய காஃபுடைய சுருக்கம் இது. அப்ப என்ன இதுக்கு அர்த்தம் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்புடைய வலிமையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கல்பு இருக்குது, ரொம்ப வலிமையான, ரொம்ப வலிமை பெற்றது, ரொம்ப பெரிய, அதாவது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை உடையது. அதாவதுங்க, நம்ம எல்லாம் சீராவை என்ன படித்தோம்? நம்ம வந்து குப்பையை கூலத்தை கண்டதையும் படித்து 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 நம்ம அறிவை கெடுத்து வச்சிருக்கிறோம், நம்ம கல்பை கெடுத்து வச்சிருக்கிறோம். புரியுதா? அந்த பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனையாளர்கள் அறிவு இருக்காங்க. யார் தன்னுடைய அறிவை, சிந்தனையை, உள்ளத்தை கெடுத்து கொள்ளவில்லையோ அவர்கள் குர்ஆனை படிக்கும்போது, சீராவை படிக்கும்போது புரியறதுக்கும் நம்ம புரியறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும். கண் பார்வை சரியா உள்ளவனுக்கும் கண் பார்வை கோளாறானவனும் பார்க்கறதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்க. நான் என்னை பற்றி சொல்றேன், உங்களை பற்றி சொல்லலை. என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை பற்றி சொல்றாங்க, இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத பிரச்சனை எனக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கு முன்னால் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத அச்சுறுத்தல்கள் எனக்கு கொடுக்கப்பட்டனன்னு சொல்லி எப்படி தாங்கி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ்.
மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கியது, தாயிஃப்ல தாங்கியது, மதீனால 10 வருஷம் ஒரு மனுஷனால அதாவது 19 போர்கள், 64 கசுவாக்கள், அது போன்ற அவ்வளவு சதி திட்டங்கள், அதே போல அவ்வளவு பெரிய குழப்பங்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக தாண்டி ஒரு இஸ்லாமிய உம்மத்தை நிறுவிச் சென்றார்களே, எப்பேற்பட்ட கல்புடையவர்களாக இருந்திருப்பார்கள். அது ஒரு பக்கம். ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா மலை மீது இறக்கினால், ஒரு வசனம், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ் இன்னா அஅதைனா அல்லது வல் அஸ்ர், ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா ஒரு மலை மீது இறக்கி இருந்தால், உலகத்திலேயே பலமான ஒரு மலை மீது இறக்கி இருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி சுக்குநூறாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். 6664 வசனங்களை சுப்ஹானல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்தார்களே. வஹி இறக்கப்படும் போது சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, பலமான வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது இருந்தாங்கன்னா, அதாவது 2 டன் 2000 கிலோவை சுமக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் ஒரு வசனம் இறக்கப்படும் பொழுது தாங்க முடியாம அப்படியே கீழே உட்கார்ந்துருமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது இருக்கும்போது வஹி இறங்கினா ஒட்டகத்தில் நடக்க முடியாது, கீழே உட்கார்ந்துரும். ஸைத் இப்னு சாபித்துடைய மடியில தலை வச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய வஹி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸைத் முடிவு பண்ணிட்டாரு, இன்னைக்கு 2 துண்டா போயிடும்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அந்த வஹியினுடைய சுமைகளை தாங்கினார்கள். அது மட்டுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அழைத்து சென்றார். இன்றைக்கு சின்ன இங்க இருக்கக்கூடிய, அதாவது வானத்திலிருந்து எவ்வளவோ கீழே இருக்கக்கூடிய ஆகாயத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு, என்னென்ன விஷயம். அல்லாஹ் தஆலா வெறும் உடலோட புராக் வாகனத்தில் உட்கார வச்சு அவ்வளவு வேகமா அல்லாஹ் தஆலா ஓட்டி கொண்டு போறா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கிறாங்க. பிறகு அங்கிருந்து முதல் வானம், ஒரு வானத்துக்கு இன்னொரு வானத்துக்கு இடையில 500 ஆண்டுகள், பிறகு ஒவ்வொரு வானத்தினுடைய நிலைமைகள் இவற்றையெல்லாம் கண்டார்கள். பிறகு சொர்க்கம், நரகம், பிறகு சித்ரத்துல் முன்தஹா, சுப்ஹானல்லாஹ், பிறகு அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு நேரா. இவ்வளவு பெரிய மாபெரும் அற்புதங்கள். வலகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, தன்னுடைய இறைவனின் மாபெரும் அத்தாட்சிகளை அவர்கள் கண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை நம்மளால தாங்க முடியுமா? 2 அதிர்ச்சியான செய்தியை, எவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கினார்கள் என்றால், இதெல்லாம் அப்படியே நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு எவ்வளவு பெரிய வலிமை மிக்க கல்பை அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆக இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஒரு பின்னணியில அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். காஃப் என்பது அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பினுடைய பலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அக்ஸம பிகுவத்தி கல்பி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹபீப்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நபி ரசூல்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அவங்க நபி ரசூல் ஹபீப்னு சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது. அதை ஒரு சில வழிகட்ட சூஃபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிடுவதற்கு தங்களுடைய ஒரு பழக்கமான வார்த்தையாக ஆக்கி கொண்டதனால அஹ்லு சுன்னாவாகிய ஸலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடிய நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹபீப் என்ற சொல்லை சொல்வதில் எந்த கூச்சமும் பட வேணாம். காரணம் என்ன? இது நேரடியாக ஹதீஸ்ல சொல்லப்பட்ட வாசகம், எந்த ஒரு தனிப்பட்ட கூட்டத்துக்கு சொந்தமான வாசகம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியினுடைய கல்பின் மீது, கல்புடைய வலிமையின் மீது சத்தியம் செய்கிறான். ஹைஸு ஹமலல் கிதாப வல் முஷாஹதா, குர்ஆனை சுமந்தார். கிதாப்னா குர்ஆன், அல்லாஹ் தஆலா பேசிய இந்த குர்ஆனை சுமந்தார்கள். வல் முஷாஹதா, அதுபோல அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அழைத்து சென்று அவ்வளவு காட்சிகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டினான். அவற்றையெல்லாம் அவர்களுடைய உள்ளம் சுமந்ததே. வலம் யுஅஸ்ஸிர் ذلك ஃபீஹி, அவர்களுடைய உள்ளத்தில் எத்தகைய ஒரு பயத்தையோ தடுமாற்றத்தையோ குழப்பத்தையோ அது ஏற்படுத்தவில்லை. லிஉதுவி ஹாலிஹி, காரணம் என்ன? அவர்கள் அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு நிலையிலே இருந்தார்கள். وقيل هو اسم للقرآن وقيل هو اسم لله تعالى وقيل جبل محيط بالأرض وقيل غير هذا. காஃப் என்பதற்கு இன்னும் இது அல்லாத பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல ஒன்று, காஃப் என்பது குர்ஆனுடைய பெயர். சிலர் இது காஃப் என்பது அல்லாஹ்வுடைய பெயர் என்று சொல்கிறார்கள். சிலர் காஃப் என்பது ஒரு மலையை சுட்டி காட்டுகிறது, ஒரு மலையை பற்றிய இஷாராவாகும். எந்த மலை இந்த பூமியை சுற்றி இருக்கிறதோ. வல்லாஹு அலம். وقال جعفر بن محمد في تفسيره والنجم إذا هوى, ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்தது, அதாவது இதெல்லாம் துணை ஆதாரங்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியம் செய்ததாக அறிஞர்களுடைய கூற்றின்படி, புரியுதா, உள்ள விளக்கத்தில் அமைந்த அந்த வசனங்களை சொல்றாங்க. வன் நஜ்மி இதா ஹவா, சூரா நஜ்ம், வன் நஜ்ம், நஜ்மின் மீது சத்தியமாக, இதா ஹவா. இந்த இடத்துல ஜாஃபர் இப்னு முஹம்மது அஸ்-சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இடத்துல நஜ்ம் நட்சத்திரம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. இன்னஹு முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்சத்திரத்தை விட மேலானவர்கள். வகால அன்-நஜ்ம் கல்பு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னார்கள் நஜ்ம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை, அவர்களுடைய கல்பை குறிக்கிறது. ஹவா என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்களின் ஒளியினால் அவர்களுடைய உள்ளம் விரிவடைந்தது. வன் நஜ்மி இதா ஹவா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக, எப்போது, இதா ஹவா, அது வேதங்களின் ஒளியினால் விரிவடைந்த போது. வகால இன் கத்அன் கைரில்லா, ஹவா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாத அனைவரையும் விட்டு முற்றிலுமாக விலகி அல்லாஹ்வை முன்னோக்கி விட்டதே, அப்போது அந்த நபியினுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக. وقال ابن عطاء رحمه الله في قوله والفجر وليال عشر, சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்ப வசனம். இந்த இடத்துல ஃபஜ்ர் என்ற இந்த வார்த்தை, அதிகாலை என்ற இந்த வார்த்தை இருக்கிறது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதாக இப்னு அத்தா சொல்கிறார்கள். ஏனென்றால் லிஅன்ன மின்ஹு தஃபஜ்ஜரல் ஈமான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் ஈமானிய ஒளி, ஈமான் உலகத்திலே பரவியது. அதனால வல் ஃபஜ்ர் என்பது, அதாவது வெடித்து சிதறுதல், வெடித்து உதயமாகுதல். வல் ஃபஜ்ர் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரிய ஒளியை சொல்லவில்லை, ஈமானிய ஒளியை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதற்கு பிறகுதான் எந்த ஈமானிய ஒளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை அணைந்து போனதாக இருந்ததோ, மக்களால் மறைக்கப்பட்டதாக மாற்றப்பட்டதாக இருந்ததோ, அந்த ஈமானிய ஒளி அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகையின் மூலமாக மீண்டும் சுடர்விட்டது, வெளிச்சமானது. ஆக இந்த பாடத்தினுடைய அடிப்படையாக அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் மீது சத்தியம் செய்கிறான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான கண்ணியத்தை உணர்த்துகிறது என்பதை இமாம் அவர்கள் உறுதிப்படுத்திவிட்டு, நேரடியாக வரக்கூடிய சத்தியத்தினுடைய வசனத்தை அவர்கள் கூறிவிட்டு, அதற்கு பிறகு பல வசனங்களை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த வசனங்களிலே நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டான சத்தியம் இல்லை என்றாலும், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் நம்பத்தகுந்த விரிவுரையாளர்கள் கூறியிருக்கக்கூடிய விளக்கத்தின்படி அந்த வசனங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுண்டான சத்தியங்கள் இருக்கின்றன. ஆகவே எந்த ஒருவரின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறானோ, மற்ற நபிமார்களின் மீது செய்யாத அளவிற்கு கண்டிப்பாக அந்த நபி அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியத்திற்குரியவர், மிக பாசத்திற்குரியவர், மதிப்பிற்குரியவர், உயர்ந்தவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை எப்படி கண்ணியப்படுத்தினானோ, மகிமைப்படுத்தினானோ, தன்னுடைய நபியை நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று மூமின்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டானோ, அந்த அடிப்படையிலே நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு, மதிப்பதற்கு, ஈமான் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஆமாமா, இந்த கஸ்ர் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஹ் சட்டங்களில் ஒரு சில சட்டங்களில் அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லா சட்டங்களையும் அந்த அளவுக்கு அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்காது. ஒரு சில சட்டங்களில், ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சட்டங்களில் உள்ளதான் இந்த கஸ்ர் தொழுகை என்பது. எவ்வளவு தூரத்தில் நம்ம கஸ்ர் ஆரம்பிக்கிறது, எவ்வளவு தூரம் உள்ள பயணமாக இருந்தால் கஸ்ர் செய்யலாம், எத்தனை நாட்கள் ஒரு ஊரில் தங்கி இருந்தால் நம்ம கஸ்ர் செய்யலாம் அல்லது செய்ய முடியாது, இது சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் நிறைய ஒரு கருத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய சட்டங்கள் இது. பொதுவாக ஒரு பயணம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த பயணத்தில் நமக்கு ஒரு தனி ஒரு மெனக்கெடு இருக்கும். மெனக்கெடுனா அதுக்காக வேண்டி ஒரு எஃபர்ட், ஒரு முயற்சி இருக்கும், அதில் ஒரு சின்ன களைப்பு இருக்கும், அதுக்காக வேண்டியான ஒரு சில சிரமங்கள் இருக்கும். ஸோ இப்படி அதை நம்ம இருக்கிற இடத்தை விட்டு நம்ம புறப்பட்டு போகிறோம். இது எல்லாமே ஒரு சஃபராக எடுத்துக்கொள்ளப்படும். சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட பயணத்தினுடைய ஒரு இடத்தை வைத்து சஹாபாக்கள் அந்த மைல்களை அல்லது கிலோமீட்டர்களை கணக்கிடுறாங்க.
சரிங்களா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து நேரடியாக இத்தனை தூரம் பயணித்தால் நீங்கள் கசர் செய்யலாம் அந்த மாதிரி ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு சொன்னால் அது மாதிரி ஹதீஸ் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துக்கு புறப்பட்டுட்டு மதீனாவிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரம் உள்ள அந்த துல் ஹுலைஃபால கசர் செஞ்சாங்க. சரிங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கூஃபாவில் இருக்கும் பொழுது கூஃபா நகரத்திலிருந்து வெளியே வந்தாங்கன்னா அங்கே கசர் செஞ்சிருவாங்க. ஆக எந்த ஒரு பயணமாக, அதாவது ஒரு முயற்சி எடுத்து நம்ம வெளியே போகிறோமோ அது எல்லாமே ஒரு பயணமாக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த பயணத்தில் நம்ம அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து நம்முடைய தொழுகைகளை கசர் செய்யலாம், ஜம்அ செய்யலாம், ஒன்று சேர்த்து தொழுகலாம். ஒரு இடத்துல நம்ம தங்கிட்டா அந்த இடத்துல நமக்கு வேறு சிரமங்கள் இல்லை என்றால், புரியுதுங்களா, நம்ம வந்து அந்த ஒவ்வொரு தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறது தான். குறிப்பாக அங்கே மஸ்ஜித், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அங்கே மஸ்ஜிதுகள் இருந்தால் அந்த மஸ்ஜிதுகளில் போய் தொழுகிறது தான் சிறந்தது. சரி, தனியாக தொழுகும் பொழுது கசர் தொழுகலாமா? இப்போ பெண்கள் இருக்கிறாங்க, தாராளமாக கசர் தொழுது கொள்ளலாம். தொழுகையை சேர்த்து தொழுகிறதை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல போய் நம்ம தங்கிட்டா ரெண்டுக்குமே அனுமதி இருக்குது. தொழுகையை சேர்த்து தொழுகலாம், ஆனால் தொழுகையை பிரித்து அந்தந்த நேரத்திலையும் நம்ம தொழுது கொள்ளலாம். சரிங்களா? அது எத்தனை நாளைக்கு என்பதுலேயும் அறிஞர்கள்ட்ட பல கருத்து இருக்குது. சில பேர் 4 நாளுங்கிறாங்க, சில பேர் 5 நாள், சில பேர் 10 நாள், 15 நாள்னு சொல்லிட்டு. ஆனால் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாள்கள் என்பதாக எங்கேயுமே நமக்கு அறிவிக்கப்படலை. அதனால் இதில் வந்து இமாம் புகாரி, இமாம் அஹ்மத் போன்ற அறிஞர்களுடைய கூற்றின்படி ஒரு பேணுதலான கருத்து என்று எடுத்துக்கொள்வோமேனால் 5 நாட்கள் என்று வருது. சரிங்களா? இதையும் கூட பல ஹதீஸ்களை அறிஞர்கள் அதாவது உறுதியானதாக எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு ஊரில் முசாஃபிராக தங்கி இருக்கிற வரைக்கும் நம்ம கசர் பண்ணலாங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒரு பேணுதலான ஒரு கூற்று அல்லது வந்து நம்முடைய ஒரு இறையச்சத்திற்கு நெருக்கமான தொழுகையின் விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு அலட்சிய போக்கு ஏற்படாத ஒரு நிலைக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா நம்ம இப்போ அப்படி தானே இருக்கிறோம். சில சலுகைகளை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தா கடைசியில் மொத்தமாக அந்த சலுகையை பின்பற்றி கடைசியில் அதுக்கு மேலேயும் நம்ம, அதாவது அனுமதிக்கப்படாத அளவுக்கு அந்த சலுகையை பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ இப்படிலாம் ஒரு இருக்கின்ற காரணத்தினால இதில் வந்து ரொம்ப நம்ம பயத்தோடு இருக்கணும். நமக்கே தெரியும், புரியுதுங்களா? அதாவது ஒரு ஹதீஸில் வருது பாருங்க, மக்கள் உங்களுக்கு ஃபத்வா கொடுத்தாலும் வாபிஸாவே நீங்கள் உங்களது கல்பிடத்திலே ஃபத்வா கேளுங்கள். இந்த ஃபத்வா நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, உண்மையிலேயே அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா இல்லையா, இந்த ஃபத்வா என்பது நமக்கு உள்ள அனுமதி உள்ள ஃபத்வாவாங்கிறத நமக்கு உள்ளச்சத்துக்கு தெரியும். அதனால் இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயணம் உங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு ஒரு தூரம் போகிறீங்க, அந்த இடத்துல தங்குறீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தூரம் அதில் சிரமம் இருக்குமேனா நீங்கள் தாராளமாக கசரு செஞ்சு கொள்ளுங்கள். அதே போல் எந்த அளவுக்கு உங்களுக்கு தொழுகையில் வந்து அலட்சியம் ஏற்படாதோ, அந்த ஊரில் தங்கியிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்காக தங்கியிருக்கிறீங்க, சீக்கிரத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துடுவீங்கன்னு இருக்கும் பொழுது அந்த நேரங்களை நீங்கள் கசரு பண்ணிக்கலாம், ஜம்மு செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மற்றபடி நீண்ட நாள் தங்க போகிறீங்க, மாத கணக்கில் தங்க போகிறீங்க, அல்லது இனிமேல் இந்த ஊரில் தான் இருக்க போகிறீங்க, நமக்கு வேறு அடுத்த ஊருக்கு போகிறதெல்லாம் எப்போயோ தான் போகுவோம், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கே முக்கியமாக எடுத்துக்கொண்டு தொழுகையை பூர்த்தி செய்கிறதும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த தொழுகையை நிறைவேற்றுறது தான் சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்ம இதுக்காக வேண்டிய ஜனாசா பாடங்கள், ஜனாசா சட்டங்கள் தனி தொடர் வகுப்பாக பெரிய ஒரு தொடர் அல்ஹம்துலில்லாஹ் தாருல் ஹுதால உங்களுக்கு லிங்க்கில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை முழுசாக பாருங்கள். அதில் ரொம்ப நிறைய சட்டங்கள் இருக்குது. ஷேக் அல்பானியுடைய அந்த புத்தகத்திலிருந்து. அல்லாஹ் யர்ஹமுஹு. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இந்த கசப்பு மாற்றுறதுங்கிறது அதாவது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி இருந்தது என்றால், ஒருத்தர் இறந்து விடுவாரேனால் அவருடைய ஜனாசாவை எவ்வளவு சீக்கிரமாக குளிப்பாட்டி அடக்கம் செய்வார்களோ அந்த அளவுக்கு அதில் காட்டுவார்கள், விரைவுபடுத்துவார்கள். பிற்காலத்தில் காலையில் மூத்தா போனவரை சாயந்தரம் அடக்கக்கூடிய பழக்கம் உருவானுச்சு. சாயந்தரம் மூத்தா போனவரை அடுத்த நாள் காலையில் அடக்கம் செய்யக்கூடிய பழக்கம் உருவானுச்சு. அதற்கு பின்னால் காலத்தில் காலையில் மூத்தா போனவரை அடுத்த நாள் காலேஜில் அடக்கம் செய்கிற பழக்கம் உருவானுச்சு. அதற்கு பின்னால் காலத்தில் காலையில் அடக்கம் செஞ்சவரை அவருடைய சொந்தக்காரங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு, அது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ, அதுக்கு பிறகு அடக்கம் செய்கிற இந்த ஐஸ் பெட்டி ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உருவானுச்சு. அப்போ இப்படி இந்த ஐஸ் பெட்டி வந்ததுக்கு பிறகு எப்படி வீட்டில் மிஞ்சதெல்லாம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம் வந்துச்சோ, அந்த மாதிரி இந்த ஜனாசாவை கொண்டு போய் ஐஸ் பெட்டியில் வைக்கக்கூடிய பழக்கங்கள் வந்துருச்சு.
ஸோ அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல கசப்பு மாற்றுறது. கசப்புங்கிறது எந்த மொழியிலேருந்து வந்த வார்த்தைன்னு தெரியல. அதாவது இறந்ததுக்கு பிறகு ஏதாவது அவருடைய உடலிலிருந்து உடலில் உள்ள அந்த நரம்புடைய எலும்புகளுடைய ஜாயிண்டுடைய ஃபிட்னஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். அப்போ அதனால் அசுத்தங்கள் ஏதாவது வெளியாக இருந்தால் நீண்ட நேரம் வைக்கும் பொழுது அதன் மூலமாக துருநாற்றம் அடிக்கலாம் என்பதற்காக வேண்டி சுத்தம் பண்ணிவிட்டு அவருக்கு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு சுருட்டி வச்சிருவாங்க. இது வந்து பிற்காலத்தில் உருவானது. மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் என்ன சொன்னால் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா உடனே ஒரு போர்வையில் போத்துவாங்க ஜஸ்ட்டு, சரிங்களா, அவ்வளோதான். அதற்கு பிறகு எவ்வளவு சீக்கிரமாக அவரை குளிப்பாட்ட முடியுமோ குளிப்பாட்டிடுவாங்க. அதோட கஃபனு, அதுக்கு பிறகு நேராக தஃபன். இதுதான் வந்து முன்னாடி உள்ள வழக்கங்கள். இப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்கு ஒரு நேரம், அதுக்கு வந்து கசப்பு மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு வந்து எவ்வளவு நேரம் வைக்கிறாங்களோ அவங்கவுங்க, அல்லாஹ் தான் போதுமானவன். இது ஒரு பெரிய அக்கிரம அநியாயம். அதுக்கு பிறகு அவங்க வந்து குளிக்க வச்சு கஃபன் மாற்றுறாங்க. இந்த ஐஸ் பெட்டியில் வச்சவங்கள குளிப்பாட்டுறது இருக்குது, சுப்ஹானல்லாஹ், சாதாரண கஷ்டம் கிடையாது. என்ன கை காலெல்லாம் அப்படியே மரத்து போய் பெரட்ட முடியாமல் மடக்க முடியாமல் அவ்வளவு ஒரு வேதனை. யாருக்கு ஒன்று மையத்துக்கும் ஏற்பட்டாலும் ஏற்படும், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பாதுகாக்கணும். குளிப்பாட்டுறவங்களுக்கு அவ்வளோ பெரிய சிரமம். அதனால் யாராக இருந்தாலும் சரி நம்ம வசியத்தை எழுதி வச்சிடணும். நான் மௌத்தா போயிட்டேன்னா வேறு வழி இல்லை, டாக்டர் சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அப்போ தான் வந்து கபரில் வந்து அடக்கம் செய்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்கும். அப்புறமா கபரு நோன்ற அளவுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யார் வந்தால் என்ன, முஸ்லீம்களை எத்தனை பேர் தொழுகிறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ், அதோடு போயிட்டே இருக்க வேண்டியது தான், சரிங்களா. ஆண்கள் ஜனாசா தொழுகும் பொழுது அவங்களோட சேர்ந்து தாராளமாக பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கலாம். அந்த இடத்துல ஆண்கள் தொழுகிறதுக்கு இல்லைன்னு சொன்னால் பெண்கள் மட்டும் தனியாக ஜனாசா தொழுகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மனிதர்களிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக வித்தியாசப்படுத்தப்பட்டவர்கள், சரிங்களா. அவர்களுக்குரிய கண்ணியம் என்பது மனிதர்களில் யாருக்கும் உரியதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடி, அவங்களுடைய வேர்வை, அவங்களுடைய பொருள்கள் எல்லாமே வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டது, பரக்கத் செய்யப்பட்டது. சஹாபாக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேர்வையை சேர்த்து வச்சுருந்தாங்க. அதே போல் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடியை வந்து சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அதில் எல்லாத்துலேயுமே அந்த ஷிஃபாவோ அல்லது பரக்கத்தோ இருக்குது. ஆனால் அதற்கு பின்னால் நபி சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னாடி அந்த முடிகள் பாதுகாக்கப்பட்டதாகவோ அந்த சனதோட பாதுகாக்கப்பட்ட முடியோ அல்லது வேர்வையோ இந்த இடத்துல இருப்பதாகவோ எந்த விதமான உறுதியான ஆதாரமும் இல்லை. அதனால் இப்போ இந்த முடி இருக்குது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய முடி அப்படின்னு யாரும் சொன்னால் அதை நம்ம நம்பவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அதை மறுக்க தான் படணும், சரிங்களா. மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த முடிக்கோ அல்லது அவங்களுடைய வேர்வைக்கோ அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த பரக்கத்தோ அல்லது அந்த ஷிஃபாவோ இருக்குது என்பது அது உறுதியான ஹதீஸுகளை கொண்டு அறியப்பட்ட ஒன்று. அதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுவார் காஷ்மீரில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே வந்து உறுதியான ஆதாரங்கள் மட்டுமல்ல, வெறும் கற்பனைகள். இந்த சூஃபி தரிகா குரூப்புகள் வந்து செய்யக்கூடிய ஏமாத்து வியாபாரங்களில் இதுவும் ஒன்று. பாரக்கல்லாஹ். ஒரே ஒரு வார்த்தை, இந்த வகுப்பை படிக்கும் பொழுது நம்ம வகுப்புடைய நோக்கம் என்ன, இந்த கிதாபுடைய நோக்கம் என்னங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த முஹப்பத்துர் ரசூல், அதே போல் அந்த அல் ஈமான், அந்த தஅதீம், அதன் மூலமாக மார்க்கப்பற்று நமக்கு அதிகமாகணும். அதை தான் நம்ம வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்பதின் மூலமாக அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமை பின்பற்றுவது நம்மிடத்தில் அதிகமாகணும். அவர்கள் செய்த அவங்க ஹலால் ஹராம், அதே போல் ஹுதூத் சட்டங்கள், அஹ்காம், தொழுகை, இபாதத்து, இதன் மீது உண்டான பற்று அதிகமாகணும். அதுதான் இந்த உண்மையான முஹப்பத்துடைய மதிப்புடைய உண்மையான அடையாளம், உண்மையான ஆதாரம், வெளிப்பாடு. அப்படி இல்லாமல் பேசிட்டு கலைஞ்சோம், சும்மா வாயால் பேசணும்னா அது வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு மறுமையில் நமக்கு ஒரு கட்டுச்சாதமாக வருமாங்கிறது சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஓகேம்மா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. الحمد لله والصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته.